வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா 3 மாத குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான வளர்ச்சிகள்லாம் வந்திருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நார்மலா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அந்த சைல்டுஹுட் growth ஜெனரல் growth எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளார இருக்க குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு 20ல இருந்து 30 கிராம் வெயிட் டெய்லி ஏறணும். இரண்டாவதா பார்த்தீங்கன்னா தலை சுற்றளவு ஒரு மாதத்துக்கு 2 சென்டிமீட்டர் அளவு, அதாவது முதல் 3 மாதங்கள் 6 சென்டிமீட்டர் அளவு இன்க்ரீஸ் ஆகணும். மூன்றாவதா அவங்களுடைய லென்த்து, அதில் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை லென்த்து, அதை பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் அளவு இன்க்ரீஸ் ஆகிக்கணும். இந்த 3 விஷயங்களும் அவங்களுடைய ஜென்ரல் க்ரோத்தில் இருக்குது. மற்ற விஷயங்கள் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ், மோட்டார், சென்சரி, சோஷியல், லாங்குவேஜ், அந்த மாதிரி நிறைய மைல்ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் வரணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே குழந்தைங்களுடைய கழுத்து தொடர்ந்து ஆடிட்டு தான் இருக்கும் ஒரு 3 மாதம் 5 மாதம் வரைக்கும். ஸோ இது கொஞ்சம் ஒரு 3 மாதத்தை வரும்போது என்னன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா பார்ஷியல் நெக் கோட்டிங் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க தசையோட ஸ்ட்ரென்த் அதிகமாகறதால. ரெண்டாவது, நீங்கள் குப்பரப்ப பெட்டில் போட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க குழந்தைகள் தலையை 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா திருப்ப ஆரம்பிப்பாங்க. இல்லை முதுகு பகுதியை வச்சு போட்டிருக்கீங்க அப்படின்னா கை கால் நல்லா அசைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ். சோஷியல் மற்ற லாங்குவேஜ் மைல்ஸ்டோன்ஸ் என்ன டெவலப் ஆகிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவை பார்த்தீங்கன்னா அவங்க முகம் பார்த்து சிரிக்க ஆரம்பிப்பாங்க 2 மாசத்துல. 1 மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா அம்மாவை யாருன்னு ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. 3 மாதம் போகும்போது வீட்டில் இருக்க ஃபெமிலியரான நபர்கள், அதாவது அவங்க தாத்தா, பாட்டி, மாமா, அந்த மாதிரியான நபர்களை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு வரக்கூடிய சோஷியல் மைல்ஸ்டோன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அழுகை பார்த்தீங்கன்னா நாள் போக்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல பசிக்காக அழுவாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்காக, இப்போ அவங்க இரிட்டபிளாக இருக்காங்க, இல்லை பசிக்காக அழகிறாங்க, இல்லை யூரின்காக அழகிறாங்கன்னா அவங்களுடைய அழுகையை விட்டு நோக்குங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா மாறுதல் இருக்கும். அதை நீங்கள் பிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே, யூரின் போனதுக்காக அழகிறாங்க, இது பசிக்காக அழகிறாங்கன்றத நீங்கள் எளிதில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்கன்னா அதை பிடிக்க முற்படுவாங்க அவங்க 3 மாதத்தில். அண்ட் இப்போ அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்க முற்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்டு ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது க்ரீன் கலர், ரெட் கலர், அந்த மாதிரி பிரைட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு டிஸ்டண்ட்டாக இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா தெரியாது, ஏன்னா பிளட்டாக தான் இருக்கும். ஸோ கிட்ட இருக்கிற விஷயங்கள் நல்லா தெரியும். அப்போ அந்த மாதிரி பிரைட் கலர் ஆப்ஜெக்ட்ஸ் காமிக்கும் போது அந்த ஸ்டிமுலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சவுண்டு போடுறது பார்த்தீங்கன்னா ஊ, ஆ, ஊ, அந்த மாதிரி சவுண்ட் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள். நன்றி.